வாக்களித்து மாபெரும் வெற்றி பெறுமாறு செய்து கேட்டுக்கொள்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நமது தாமரை சின்னம் மிகவும் பாஜக பாரதிய ஜனதா கட்சி, அதாவது வேலையில்லாத இளைஞர்களுக்கு, அதாவது மாவட்ட வேலைவாய்ப்பு முகாம் மூலமாக அரசு வேலையை மக்களுக்காக நன்மை செய்யும் ஒரு செய்தியை சொல்லியிருக்காங்க. ஆகையினால இந்த லைவ் வந்து நான் உங்களுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு இடத்துல போய் உட்காந்து இந்த மெனக்கிட்டு இந்த ஒரு வீடியோ வந்து உட்காந்து நான் எடுத்துகிட்ருக்கேன். வேலை முடிச்சுட்டு கூட இந்த செல்லில் வந்து இந்த மாதிரி டச்சு செல் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டுட்ருக்கேன். எதுக்குன்னா நம்ம தாமரை சின்னம் பொறுத்த வரைக்கும் வந்து நம்மளுடைய லட்சியம் எல்லாத்தையும் நிறைவு செய்யக்கூடிய ஒரு சின்னம் தான். தாமரை சின்னம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வேலை வெட்டி இல்லாதவர்களுக்கு, படித்த இளைஞர்களுக்கு, மாவட்ட வேலைவாய்ப்பு மூலமாக, சீனியர் மூலமாக இளைஞர்களுக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு சின்னம் தான் தாமரை சின்னம். இந்த தாமரை சின்னைக்கு நீங்கள் வாக்களித்து வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுத்தா அவங்களுக்கு எல்லா சௌகரியம் செஞ்சு தரக்கூடிய சின்னம் நம்ம தாமரை சின்னமாகும். இது வந்து நான் பெருமைக்காக சொல்லலை. இது வந்து லைஃப்பில் வந்து அந்தந்த மோடியோட மாநிலம் வந்து குஜராத் மாநிலம், நரேந்திர மோடியுடைய மாநிலம் வந்து குஜராத்தில் முதலமைச்சராக இருந்தவர். குஜராத்தில் முதலமைச்சர் இருந்தவர் ஏன் வந்து பிரதமர் ஆனார்? ஏற்கனவே அவருடைய வரலாறு ஒரு சில பேர்த்துக்கு தெரியும், ஒரு சில பேர்த்துக்கு தெரியாது. நரேந்திர மோடியுடைய வரலாறு எப்படின்னா, அவருடைய இருக்கிற மாநிலம் குஜராத் மாநிலம். இந்த குஜராத் மாநிலத்தில் வந்து அவர் சாதாரணமாக ஒரு கொட்டாங்குச்சியை வச்சுக்கிட்டு இந்த வில்லு பாட்டு அடிக்கிறதுக்கு இந்த மாதிரி பாட்டு வகைகளில் செஞ்சுக்கிட்டு ஆடிக்கிட்டு கூத்தாடிக்கிட்டு இருந்தார். அப்போ வந்து மக்கள் வந்து அவருக்கு ஈர்ப்பு எப்படி ஏற்பட்டிருக்கும்? அவருடைய பொதுமக்கள் பார்த்து அவரை வந்து முதலமைச்சராக இவர் போட்டால் நல்லா செய்வார். ஆனால் அந்த காலத்தில் வந்து தான தர்மம் செஞ்சுருப்பார்னு நினைக்கிறேன். தான தர்மம் செஞ்சுருக்கனால தான் மக்கள் வந்து இவங்களை வந்து சும்மா விடலாம். என்ன பண்ணியிருக்காங்க, இந்த மக்கள் வந்து பார்த்து இவரை நரேந்திர மோடி வந்து குஜராத்தில் ஒரு முதலமைச்சராக இருந்தவர். ஆரம்பத்தில் முதலமைச்சராக இருந்தவர் எப்படி பிரதமர் ஆனார் சொல்லுங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே. ஆரம்பத்தில் பிரதமராக இருந்தார். பிறகு இப்படியாக தனது கட்சி, இந்த கட்சி தாமரை கட்சியை இந்த அமித் ஷா மூலியமாக, அதாவது தாமரை சின்னத்தை அவர் பிஜேபி, அதாவது பாரதிய ஜனதா கட்சி, அதாவது கட்சி மூலியமாக ஒரு உறுப்பினராக இருந்தார். படிப்படியாக வேலைகள் செய்து கொண்டிருக்கும் பொழுது அந்த கட்சி மூலியமாக அவர் அனைத்து நபர்களும் இணைய ஆரம்பித்தார்கள். அது மட்டும் இல்லாமல் பாரதிய ஜனதா கட்சி வந்து ஒவ்வொருத்தரும் நல்ல விதமாக இந்த கட்சியை வந்து கொண்டு வந்தால், கூட இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி கூட இருக்கக்கூடிய ஆட்கள் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நல்ல திறமையான சாலிகள் தான். எப்படிங்க சொல்கிறீங்க? ஒன்றும் புரியலையே. பாரதிய ஜனதா கட்சினா சும்மா ஆச்சுங்களா? அந்த கட்சி பற்றி நீங்கள் வந்து உங்களுடைய மொபைலில், ஆண்ட்ராய்டு மொபைலில் கூகுளில் போய்ட்டு நரேந்திர மோடி இவருடைய கட்சியோட சின்னம் என்னன்னு அதில் அடித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த சின்னம் வந்து அந்த கூகுளில் காட்டும். கூகுள் சர்ச்சில் போய்ட்டு பாருங்கள், தாமரை சின்னம் காட்டும். தாமரை சின்னம் காட்டுறதோடு இல்லாமல் அந்த கட்சிக்கு எவ்வளோ பாடுபட்டார், எவ்வளோ உழைத்தார், என்னென்ன செஞ்சார் அப்படின்ட்டு அந்த கட்சியுடைய லைவில் இதெல்லாம் காட்டும். முழுக்க ஒரு தாமரை சின்னக்காக சப்போர்ட் பேசலை. கட்சி பிரச்சாரத்தில் எல்லோரும் கேட்கக்கூடிய கேள்வி. இது வந்து அனைத்து மக்களும் பார்க்கக்கூடிய வகையில் இந்த லைவ் வீடியோ போட்டுக்கிட்டுருக்கேன். பார்த்து பயனடையுமாறு தாழ்ந்த பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ லைவ் முடிஞ்சிச்சா? தாமரை கட்சி சின்னம்